எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த டம்ளர் ஆட்டை, ஒரு டம்ளர் வெல்லம், இதே மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு அவல் பொரி. நல்லா டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக சூட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நெய், அப்புறம் சுக்கு பொடி, அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதால் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப், இது வந்து பொரி வந்து அவல் பொரி வந்து 3 கப்ஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு டம்ளர் கரெக்டாக இந்த ரேஷியோ டம்ளரில் நான் வந்து 1 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி பாகம் வரட்டும். பாகம் வந்தப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகம் பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்குது. ஸோ இது பாகம் வந்தப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த பாகம் வரத்துக்குள்ளே இங்கே பாருங்கள், சுக்குத்தூள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேங்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. பாருங்கள், இப்போ பாகம் வந்து நுரைச்சி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இதில் போட்டு பார்க்கலாம். உருட்டை வந்து டங்கு சத்தம் வரணும், கொஞ்சம் வரணும். கொஞ்சம் சாஃப்ட் பாலாக தான் இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும். இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வருதா? திருப்பி காமிக்கிறோங்க. ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாகமெல்லாம் இதில் கொட்டி கலரிட்டுருக்கேன். ஃபுல்லாக கலரு நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. வறுத்து வச்ச தேங்காய் பீசஸும் போட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அதில் நெய் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு குடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கலரிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வைக்க வேண்டியது தான். எல்லாம் கலரிட்டு இது மாதிரி உருட்டி வைக்க வேண்டியது தான். பாருங்கள், பாருங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அவல் பொரி உருண்டை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதனால் இந்த மாதிரி ஒரு 3:1 ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நெல் பொரியை நல்லா சுத்தப்படுத்தி, இதில் நெல்லெல்லாம் இருக்கும், நல்லா சுத்தப்படுத்தி லைட்டாக மாலையில் சூடு பண்ணிட்டு ரெடியாக வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், இதுக்கும் ரேஷியோ அதே ரேஷியோ தான், 3:1 ரேஷியோ. 1 கப்பு வெல்லம், 3 கப்பு வந்து நெல் பொரி, அப்புறம் நெய், சுக்கு பொடி, இங்கே பாருங்கள் ஏலக்காய் தூள். ஸோ இங்கே வந்து கோகோனட்டை வந்து நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், இதுலேயும் சுக்கு பொடி போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பாகம் ஆகின்றது. பாகம் வந்தோடனே காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாகம் வந்து காமிக்கிறேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுதா? சத்தம் வருதா? பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை இதில் பாகம்லாம் கொட்டியிருக்கேன். பாருங்கள், இதை ஊற்றிட்டேன். இதில் அப்புறம் இந்த கோகனட் பீசஸ் எல்லாம் போட்டு கடையில் நான் காமிக்கிறேன். நாமளே ஊகரை பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பாகம்லாம் கலர் வச்சாச்சு. இதை பாருங்கள், உருட்டி உருட்டி போட்டுக்க வேண்டியதுதான். நாமளே அரோகரா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உருட்டி காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் உருட்டியாச்சு. ஸோ நெல் பொரியல் உருண்டை ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 3:1 ரேஷியோவில் கரெக்டாக வரும். பாருங்கள், ஸோ நெல் பொரி உருண்டை ரெடி. என்னோடய சேனல் மகாபிரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். எல்லோரும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் எல்லோரும். தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவத்து. ஸோ அவல் பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை ரெடி. பாருங்கள். ஸோ ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் அப்பம். ஸோ நான் வந்து 1 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் வெள்ளை பாகம் கொஞ்சம் விட்டுருக்கேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வந்து வெல்லம் கரைச்சி கொஞ்சம் பாகம் பண்ணிவிட்டு இதில் விட்டுருக்கேன். வாழைப்பழம் போட்டிருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நான் அப்போ இதில் ஊற்ற போகிறேன். ரொம்ப நல்லா வரும் இந்த ரேஷியோ. அதாவது 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் கோதுமை மாவு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த ரேஷியோவில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அப்பம். ஸோ 1 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், ட்ரைப்டு பனானா, கொஞ்சம் ஏலத்தூள், தேங்காய் ஆப்ஷனல். அப்போவா தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ வெள்ளை கரைசல் நான் வந்து 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சமாக பாகம் பண்ணிவிட்டு நான் வந்து விட்டேன். அதுக்கு எந்த பாகுபதம் வேண்டாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பம் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நெல் பொரி, அவல் பொரி, அப்பம். ஸோ சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு கார்த்திகை தீபம். எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ. என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.